ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து உட்கார்லையோ அந்த கிரகம் வந்து ஆகமி கிரகம். அப்போ நீங்கள் இந்த ஆகமி கிரகத்தை இயக்கும் பொழுது தான் சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும்? சந்திர பகவான் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு அசைவம் சாப்பிடாதீங்க, நான்வெஜ் கூடாது. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதிகாரமான கிரகம். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு சேர்றீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை யார் கொடுப்பாங்கன்னா செவ்வாய் தான் கொடுப்பான். காலப்புருஷருக்கே பாக்யாதிபதி குரு பகவான் தான். யாருக்குமே வந்து ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கணும். ஏன்னா கற்றுக் கொடுக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை வாழங்க சுக்கிரன் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஒரு ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிடணுமா, சுக்கிரன் வேணும். ஆசைப்பட்ட ட்ரெஸ் போடணுமா, சுக்கிரன் வேணும். இன்றைய காலத்தில் சுக்கிரன் நிலைமை எதுவுமே இல்லை. க்ளீன் ஷேவ் பண்ணுங்க, தாடி வைக்காதீங்க. சுக்கிர பகவான் கெட்டு போனவங்க தாடி வச்சிங்கன்னா கையில் காசே தங்காது. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எங்களை மாதிரி இருக்கவங்க, அதாவது 80, 90 பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறோமோ பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிற வழிபாடு வந்து 20% தான். நீங்கள் நம்பிக்கையை செய்கிறீங்க இல்லையா, அதில் தான் 80% சக்ஸஸ் அதில் தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்களோட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கோயிலுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த இறைவன் நினைத்தால் மட்டும்தான் அங்கே நீங்கள் போக முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு போங்க, போய் காவடி எடுங்க, பாத யாத்திரை போங்க, பால் குடை எடுங்க, தீர்த்த குடை எடுங்கன்னா அது என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பசங்க பிள்ளைங்க வந்து அதுக்கு நேரம் காலை இல்லை, அந்த விஷயத்த உள்ள யாரும் போக இப்படி பேஷன் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். ஆகமி கிரகங்கள்னு இருக்காங்க. என்ன கிரகங்கள்? ஆகமி கிரகங்கள். இது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்டில் சொல்லி முடிக்கிறேன் நான். உங்கள் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தோடைய நட்சத்திர பாதத்துலேயும் கிரகம் வந்து உட்காராது. 9 கிரகம் இருக்காங்க. நட்சத்திரம் 27, 108 பாதமாக இருக்குங்க. சரிங்களா? அப்போது எந்த லக்ன பாதத்துலேருந்து கணக்கு எடுத்துக்கணும். எந்த ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து உட்கார்லையோ அந்த கிரகம் வந்து ஆகமி கிரகம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நட்சத்திரம் கேது எடுத்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம். இப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசில் இருக்கும். இப்போ இந்த நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகமும் உட்காரல. உங்கள் லக்ன பாதம் 9 கிரகமும் 10 விஷயம் உள்ளே இருக்கும். யாருமே வந்து உட்காரலாம், அங்கே கேது பகவான் இயங்க மாட்டார். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன, கேது பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கிடையாது. ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது. ஆனால் அந்த கிரகம் இயங்கலை அப்படின்னா ரொம்ப பிரச்சனைனா, கேது ஞானங்க. இன்றைக்கி PhD வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மோர் தென் வந்து கேதுவோட ஆக்டிவேஷன்ஸ் தான். கேது ஞான கிரகம். குரு பகவானை விட ஒரு படி மேலே. புதன் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி, குரு வந்து பேராசிரியர். கேது யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கற்றிருந்த ஆசான் அவர். எல்லா உலக விஷயமும் தெரியும், அவர் தான் கேது. சரி, இப்போ கேது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்னா கேது இயங்கலை. அப்போ கேது யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மாவளி தாத்தா பாட்டி. அம்மாவளி தாத்தா பாட்டி இந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் யாரும் இல்லை அப்படின்னா அந்த நட்சத்திரம் இயங்காது. அந்த கிரகத்தோட தன்மை கிடைக்காது உங்களுக்கு. அப்போ கேது பகவான் எந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு, அவருடைய தன்மை என்ன? ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய கீ இருக்குது. எப்படிங்க? ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு விஷயமும் லாக்கில் இருக்கும். அந்த லாக் உடைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கேது தான். கேது தான் மிகப்பெரிய சாவி. கேது பகவான் இயங்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் கற்றுக்கிட்டாலும் அவங்க சொல்லித்தர முடியாது. அதை வச்சு அவங்க பயன்பெற முடியாது. தனக்கும் பயன்படாமல் மற்றவங்களுக்கும் பயன்படாமல் இருக்கிறது தான் கேதுங்க. அப்போ அந்த கேது இயங்காமல் வந்து எவ்வளோ தப்பு தெரியுங்களா? எஸ். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வரலாம். இப்போ சூரிய பகவான் தந்தை கிரகம் சொல்லுவோம் நம்ம. இப்போ அவர் நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திர பாதத்தில் சூரிய பகவானே இல்லை, மற்ற கிரகங்களும் இல்லை. அப்போ எந்த கிரகம் இல்லையோ அந்த கிரகம் ஆகமி கிரகம் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, போன பூர்வ ஜென்மத்தில் இல்லை உங்கள் தாத்தா பாட்டி வழியில் அந்த கடவுளுக்கு ஒரு பிரார்த்தனை செஞ்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாமே செஞ்சுருப்பாங்க பாரம்பரிய முறையில். அப்போ அந்த தெய்வமும் உங்களுக்கு அருள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் மறைமுகமாக. அப்போ நீங்கள் இந்த ஆகமி கிரகத்தை இயக்கும் பொழுது தான் என்ன ஆகும்? உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்.
ஏன்னா சூரிய பகவான் ஆத்ம கிரகம்னு பெயர். இன்னொன்று தந்தை கிரகம் அவர் தான். அப்போ அப்பாவும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா சூரிய பகவான் பலமாக இருக்கணும். நட்சத்திரம் சூரிய பகவான் ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துட்டு இருக்கணுங்க. தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளார நட்சத்திரம் வச்சு 2 கிரகம் தான் உட்காந்துட்ருக்கு. சிம்ம வீட்டுக்குள்ள நட்சத்திரம் உத்திரம் சூரிய பகவானுடையது, குரு பகவான் நட்சத்திரம் பூரட்டாதி மீன வீட்டில். மற்ற எந்த கிரகத்துக்கும் சொந்த வீட்டில் நட்சத்திரம் கிடையாது. அதனால தான் குருவும் சூரியன் பார்த்திங்கன்னா சிவராஜயோகம் சொல்லியிருக்காங்க. இப்போ சூரிய பகவானுக்கு வருவோம். இப்போ இந்த சூரிய பகவான் இயக்கம் கொடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா இறை வழிபாடு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வாழ்வியல் பரிகாரம் தான். இறை வழிபாடு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை இன்னொரு பதிவுல நம்ம பார்த்துக்கலாம். என்ன வாழ்வியல் பரிகாரம் கேட்டிங்கன்னா, தந்தை வயதில் இருக்கவங்களும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அப்பாவுக்கு கரெக்டாக கடமையை செய்யணும். சரி, இதெல்லாம் இங்கே நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கோம், நான் வேறு ஊரில் படிச்சுட்ருக்கேன், அப்பாங்க இருக்காங்க, டெய்லியும் பார்த்துக்க முடியாது. டெய்லி ஒரு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சொல்லுங்கள், அதுவே ஆக்டிவேஷன்ஸ் தான். எப்படிங்க, அப்பாவுக்கு என்ன ஐடியா கொடுங்க, அப்பா ஹெல்த்தில் ஐடியா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் வெளியூரில் இருக்கீங்க, அப்பா இங்கே இருக்கார், என்ன பண்ண அப்பாவோட ஹெல்த்துக்காக அப்பா 3 months ஒன்ஸ் போய் நீங்கள் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோங்க, நான் பணம் இங்கேருந்து அனுப்பி விட்றேன், வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளோ அழகாக இயங்குவார் சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில். ஏன்னா ஆத்ம கிரகம் பலமாக இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா தலைமை பண்பும் சூரிய பகவான் தான். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி யாருங்க, சூரியன் தான். நீங்கள் அப்பாவுக்கு செஞ்சு பாருங்கள், நீங்கள் எங்கே வேணா இருங்க, வீட்டில் இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள், அப்பாட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கோங்க, அப்பாவுக்கு சப்போர்ட் இல்லைங்க, எதிர்த்து பேசாதீங்க. ரொம்ப கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், ஜாலியாக பண்ணி பாருங்கள். ஒரு சொல்கிற விஷயத்த ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும். கிரகங்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும், அதுதான் இங்கே மிகப்பெரிய அதிசயம். சரி, இப்போ அப்பா பார்த்தாச்சு. சந்திரன்னா அம்மா, சந்திரன்னா அம்மா, ரோஹிணி, அஸ்தம், இங்கே இப்போ திருவோணம். இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் அமரலை அப்படின்னா அந்த கிரகம் இயங்காது. இன்னொரு விஷயம் பற்றி வச்சுக்கோங்க, சந்திரன் மனோகிரகம். உங்களுடைய மனம் சார்ந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலை பர்ஃபெக்டாக இருக்கும். மனம் குழப்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் 50% தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்களே குழப்பத்தில் இருக்கீங்க, யோசனை இருக்கீங்க, சிந்தனை வேற எங்கேயும் இருக்குது. அப்போ இதில் என்ன ஆகும், சந்திர பகவான் தான். அப்போ என்ன செய்யணும், சந்திர பகவான் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு அசைவம் சாப்பிடாதீங்க, நான்வெஜ் கூடாது, நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சப்போஸ் லாங்கில் இருந்தால் அம்மாவுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள், அம்மா ஹெல்த்துக்காக பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு சாரீ வாங்கி கொடுங்க. ஏன்னா அம்மா அப்படின்னா பசங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே, பிள்ளைங்களுக்கு தான் பிடிக்காது, பசங்களுக்கு அம்மானா பிடிக்கும் இல்லையா, அப்படியே இங்கே மாறி இருப்பாங்க. அப்போ அம்மாவுக்கான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி தயிர் சாப்பாடு அது தானம் கொடுக்கலாம், அதுவும் செய்யலாம். ஏன்னா சந்திரன்னா உணவும் கூட. பௌர்ணமி அன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது கூட செய்யலாம். வெள்ளையான உணவு நீங்கள் சாப்பிட்றதும் சிறப்பு. சரி, செவ்வாய்க்கு வருவோம். அடுத்து இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அதிகாரமான கிரகம். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு சேர்றீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை யார் கொடுப்பாங்கன்னா செவ்வாய் தான் கொடுப்பாங்க. இன்னொன்று ரத்தம், நம்ம உடம்பு ரத்தமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திசுக்கள் எல்லாமே செவ்வாய் பகவான் தான். சகோதர கிரகமும் செவ்வாய் பகவான் தான், பங்காளியும் செவ்வாய் பகவான் தான். 5 வயசுக்கு மேலே அண்ணன் தம்பியே பங்காளிக தான். சரிங்களா? சரி, இப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இயங்கலைன்னா ஆகமி கிரகம் பெயர். இப்போ வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க துவரம் பருப்பு தானம் கொடுக்கலாம், பருப்பு வடை நீங்கள் சாப்பிடலாம். இதில் செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம், பலவீனமாக இருந்தால் தானம் கொடுக்கணும். சந்திரன் சூரியன் வேறு, ஏன்னா அம்மா அப்பா கிரகம் அது, அவங்களுடைய கான்செப்ட்டு நீங்கள் குட் மார்னிங் சொன்னால் கூட போதும். ஆனால் செவ்வாய் அப்படி கிடையாது, ஆளுமையும் அதிகாரம் தரக்கூடிய கிரகம் இல்லைங்களா, படை தளபதி, ஆர்டர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் பகவான் பலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிடணும், பலவீனமாக இருக்குன்னா நீங்கள் தானம் பண்ணணும். ஒரு பருப்பு வடை மிஞ்சி மிஞ்சி போனால் 7 ரூபா தான், ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. ஒரு டீயோட ஒரு வடை வாங்கி கொடுத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அழகாக இயங்குவார் உங்களுக்கு. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அந்த டிரைவருக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுங்க, சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா செவ்வாய் அழகாக இயங்குவார். சரிங்களா?
பிளட் டொனேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வைக்கிறது, அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி தர்றது, இல்லை அந்த கேம்பில் போய் உங்களுடைய சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ஒரு சேர் எடுத்து போடுறது, வரவங்களை உட்கார வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவங்க பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். ஏன்னா இப்போ பிளட்டுக்கு உண்டான கேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட மாட்டாங்க, ஏதோ இயர் 2 டைம் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் உழைப்பு கொடுக்கறது ரொம்ப அழகாக செவ்வாய் இயங்குவார். இப்போ புதன் பகவான் கல்விக்கான கிரகம், வித்யாபதியின் பெயர். நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்கு பயன் கொடுக்கணும் அப்படின்னா புதன் பகவான் பலமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் படித்த டிகிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை பற்றி விளக்கம் மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம, சரிங்களா? சரி, இந்த புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திரம் உங்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா புதன் பகவான் இயங்க மாட்டார். புதன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகள் புதன் தான். அடுத்த விஷயம் லைப்ரரி. நீங்கள் லைப்ரரியில் போய் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க. அங்கே போய் உட்காந்து நல்ல கதைகள் படிங்க, நெகட்டிவ் படிக்கக்கூடாது. அங்கே போய் த்ரில்லர் நாவல் படிக்கிறது, பார்த்திங்கன்னா க்ரைம் நாவல் படிக்கிறது, வேறு தேவையில்லாத விஷயங்கள் படிக்கிறது தப்பான ஆக்டிவேஷன்ஸ். ஆனால் அங்கே உட்காந்து சித்தர்கள் கதைகள் படிக்கிறது, இயற்கை சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய தன்னம்பிக்கையான விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா புதன் அழகாக இயங்குவார். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லைப்ரரியில் ஒரு ஃபேன் வாங்கி தர்றது, ஒரு லைட் வாங்கி தர்றது, ஒரு சாமி படங்கள் வாங்கி தர்றது, இல்லை அங்கே இருக்கும் டீ காஃபி வாங்கி தர்றது, தண்ணி கேன் வாங்கி வைக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஆயா செக்யூரிட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா டீ காஃபி வாங்கி கொடுக்கலாம், ஒரு சாரீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு 10 ரூபா 50 ரூபா கையில் கொடுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். உங்களுடைய சிம்பிள் பட்ஜெட் எல்லாம் அதிக செலவே கிடையாதுங்க. இதெல்லாம் அதிகமாக செலவே. இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய அழகாக புதன் பகவான் இயங்குவார். இல்லை இன்னொரு பாருங்கள், சிம்பிளாக ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு போங்க. அங்கெல்லாம் தூரி பார்த்திங்க வச்சுக்கோங்க, கழட்டி வச்சுருப்பாங்க. நெட்டு போல்ட்டு தான் கழண்டிருக்கும், பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது கழட்டி வச்சுருப்பாங்க. அந்த நெட்டு போல்ட்டு போகிறதுக்கு மிஞ்சி 100 ரூபா செலவாகாது. அதை பண்ணி கொடுத்து குழந்தைங்க விளையாடுறாங்க பாருங்கள், அது இன்னும் ஹாப்பி. அது கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்குள்ளே குழந்தைங்க விளையாடுறது புதன் அழகாக இயங்குவார். அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கி தர்றது, அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி தர்றது எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் புதனோட இயக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, புதன் பகவான் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்கு பயன்படும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எஃபர்ட் போடுறோம். ஒரு பிஸ்னஸை கற்றுக்க பார்த்திங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் பிஸ்னஸை. அனுபவம் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் எஜுகேஷனில் போடக்கூடிய ஒரு 5 வருஷம் உழைப்பு எப்போ தெரியுங்களா யூஸ் ஆகும்? முக்கியமாக தப்பு ஒன்று பண்ணுறாங்க, முன்னாடி வரக்கூடிய திசாபுத்திக்கு நீங்கள் எப்போயும் பார்த்து நடக்கிற திசாபுத்திக்கு எடுக்கக்கூடாது டிகிரி. 5 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு திசாபுத்தி என்ன வருதோ அந்த டிகிரி இப்போ எடுத்து படிக்கணும். ஏன்னா அன்றைக்கி தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இதை சார்ந்த வீடியோ வரும் காலத்தில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் மூளை, நம்மளுடைய யோசிக்கும் திறன் அவர் தான், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் அவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலப்புருஷருக்கே பாக்யாதிபதி குரு பகவான் தான். யாருக்குமே ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கணும். ஏன்னா கற்றுக் கொடுக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் தானே. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி வேணும். அதுக்கு இந்த குரு கண்டிப்பாக இயக்கத்துக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படிங்கும்போது நல்ல குரு அமைய மாட்டாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆசைப்படுவீங்க, சப்போர்ட் கிடைக்காது. இல்லைன்னா கற்றுக் கொடுத்த குருவே உங்களுக்கு தூக்கி போட்டுருவார். எப்படிங்க, சொல்லி முழுசாக கொடுக்க மாட்டார். நீங்கள் ஆசைப்படுவீங்க, குரு பின்னாடியே போயிட்டுருப்பீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் அவர்கிட்ட கிடைக்காது. இதெல்லாம் குருவோடைய விஷயம்தான். அப்போ இந்த குரு பகவான் எங்கன்னு கேட்டிங்கன்னா, கோயில் இருக்காங்க இல்லைங்களா, ஐயர் இருக்காங்க, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 தட்டில் சாரீ எல்லாம் வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா வெளியே எங்கேயாவது பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவருக்கே ஒரு வேட்டி துண்டு வாங்கி கொடுக்கலாம். சரி, இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், டெய்லியும் 3 சுண்டல் ஊற வைங்க. 3 கருப்பு சுண்டல் ஊற வச்சு காலையிலேருந்து சாப்பிட்டுக்கோங்க. குரு பகவான் அழகாக இயங்குவார். நான் டெய்லி மறந்துடுவேங்க அப்படின்னா புதன்கிழமை ஊற வைங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க, சூப்பர் ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? அதே போல் இன்னும் பார்த்திங்கன்னா வாயில்லா பிராணிகளுக்கு பார்த்திங்கன்னா உணவு வாங்கி கொடுக்கலாம், அதுவும் செய்யலாம். சரி, இன்னும் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, வெளியே இருக்காங்களா காவி வேட்டி கட்டிட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கூட சாப்பாடு வாங்கி தரலாம். இதெல்லாம் நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் பார்க்குறீங்க, வாங்கி தரலாம். இன்னும் உங்களுடைய குரு டீச்சர்ஸ் இருக்காங்களா, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களா, பிரின்சிபல், அவங்ககிட்ட ப்ளஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. அடிக்கடி போய் அவங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்துகள் வாங்குங்க, அழகாக இயங்குவார். சரி, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று சந்திரன், இன்னொன்று சுக்கிரன். சந்திரன் யாருன்னா தாய், சுக்கிரன் யாருன்னு கேட்டிங்கன்னா மனைவி.
இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆண் சக்ஸஸ் பர்சன். நல்ல அம்மா அமையணும், நல்ல மனைவி அமையணும். இப்போ சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி, அக்கா தங்கையெல்லாம் கூட எடுத்துக்கலாம், ஒரு காரகத்தில் எல்லாம் வரும் உங்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகம் இல்லை அப்படின்னா சுகபோக வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. அக்கா தங்கை மனைவி அவங்கள தான் சுகமான வாழ்க்கை, டைமுக்கு சாப்பிட்றது, டைமுக்கு தூங்குறது, நினச்ச பைக் வாங்குறது, நினச்ச காரில் போகிறது, ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை வாழணும்னா சுக்கிரன் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஒரு ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிடணுமா சுக்கிரன் வேணும், ஆசைப்பட்ட ட்ரெஸ் போடணுமா சுக்கிரன் வேணும். இன்றைய காலத்தில் சுக்கிரன் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்குறதுக்கு யாருமே விரும்பலை. இதுதான் ப்ராக்டிக்கல். சரி, இப்போ சுக்கிர பகவான் வச்சுக்கோங்க சரியா இல்லை அப்படின்னா துணி கிழிஞ்சது போடக்கூடாது, அழுக்கு துணி போடக்கூடாது, ஆள் பாதி ஆடை பாதி, உங்களை நீங்கள் நீட்டாக காமிச்சுக்கணும். வாசனை திரவியங்கள் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இமேஜ் பண்ணி பாருங்கள் அடிக்கடி. ஏன்னா நம்ம கனவுகள் இப்போ சாதாரண விஷயம் கிடையாது. என்ன விஷயம் திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா பெண்களையே எடுத்துக்கலாம். திருமண வயதில் யாராவது இருக்காங்க, ஏழைப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா அவங்களால முடிஞ்ச மாங்கல்யம் வாங்கி தர்றது, அவங்களுக்கு துணிமணி வாங்கி தரதும் பண்ணலாம். இதுவும் பண்ணாலும் ரொம்ப சிறப்பு தான். இதெல்லாம் எனக்கு பண்ண நேரம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதிகமாக ஒயிட் ட்ரெஸ் போடுங்க. ஒரு இருப்பாங்களே மல்டி மில்லியனர், அடிக்கடி ஒயிட் போடுங்க. நீட்டாக அந்த ஒயிட் ஷர்ட் போடுங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்குடு போடக்கூடாது, கலர் போடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ப்ளைன் கூட போடலாம். நீங்கள் டார்க் கலர்ஸ் போடாதீங்க. உங்களை எந்த அளவுக்கு வெளியே அழகாக காமிச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கட்டிங் பண்ணுங்கள், க்ளீன் ஷேவ் பண்ணுங்கள், தாடி வைக்காதீங்க. சுக்கிர பகவான் கெட்டு போனவங்க தாடி வச்சிங்கன்னா கையில் காசே தங்காது. கையில் என்ன போனாலும் கையில் காசு தங்காது. அப்போ தாடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன்னா கன்னம், கேதுனா தாடி, என்ன ஆகும் உங்களுக்கு? கையில் காசு பணம் தங்குன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. இன்னொரு விஷயம், வெள்ளியில் பிரேஸ்லெட் போடக்கூடாதுங்க. சுக்கிரன் கெட்டு போனவங்க வெள்ளியில் பிரேஸ்லெட், பொதுவாகவே ஆண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரேஸ்லெட் வெளியில் போடாதீங்க. என்ன காரணம்னா வலதுகை அப்படிங்கிறது சூரியன், சுக்கிரன்னா என்னங்க உங்களுக்கு வெள்ளி. யாரெல்லாம் பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்களே கடன்காரர், கண்டிப்பாக கடன் இருக்கும். எப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, நான் பிரேஸ்லெட் வாங்கி போட்டதுக்கப்புறமா உங்கள் கடன் அதிகம் வளர்ந்துருக்கும். கை இப்படி இருக்கும், இப்படி மாறிடும். நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் நான். எனக்கு தெரியாதவங்க எங்கே பார்த்தா கூட சொல்லுவேன், ஃபஸ்ட்டு கழட்டுங்க பிரேஸ்லெட்டை அப்படின்னு சொல்லி. வெள்ளி செயினும் வெளியில் பிரேஸ்லெட்டும் நிச்சயம் போடக்கூடாது. மோதிரம் போட்டுக்கலாம், மோதிரம் தவறு கிடையாது. இப்போ அந்த மாதிரி விஷயம் நீங்கள் செஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் சுக்கிரன் உண்டானது. தாமரை பூ இருக்கு இல்லைங்களா, தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வாங்க. டெய்லியும் 20 ரூபா தாங்க பூ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. டெய்லியும் குளிக்கும் போது தாமரை 4 பூ போட்டு வச்சுட்டு குளிங்க. உப்பு இருக்கு இல்லையா, தண்ணிக்குள்ளே போட்டு குளிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் ஆக்டிவேஷன் ஆவார். நறுமணமாக நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரணும். அதெல்லாம் உங்களுடைய சுக்கிரன் ஆக்டிவேஷன்ஸ் தான்.